ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் 2 அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாம்சங் Galaxy S25 Ultra அண்ட் செகண்ட் சாம்சங் Galaxy Watch 7 44mm. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெக்கை பற்றி பார்த்துக்கலாம். இந்த மாடல் வந்து S25 Ultra வித் 512GB வேரியண்ட். இது வந்து ஜெட் பிளாக்ங்கிற கலர் வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ லெட்ஸ் வி அன்பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட்டை பற்றி பார்த்துக்கலாம். இதில் ஒரு சிம் எஜெக்டர் டூல், ஒரு Type-C to Type-C கேபிள், குயிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று இருக்குது அண்ட் ஒன் மொபைல் ஃபோன். தட்ஸ் ஆல் இன் த பாக்ஸ். கேமரா ஸ்பெக்ஷனை பார்த்தீங்கன்னா 50MP பெரோஸ்கோப் டெலஃபோட்டோ வித் ஃபிக்ஸ்டு ஆப்பர்ச்சர் ஆஃப் f3.2 67mm லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் இருக்கும். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 200MP வித் ஃபிக்ஸ்டு ஆப்பர்ச்சர் ஆஃப் f1.7 24mm வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா 50MP வித் ஃபிக்ஸ்டு அப்பர்ச்சர் ஆஃப் f1.9 120° அல்ட்ரா வைட் சப்போர்ட் இருக்கும். டெலஃபோட்டோ லென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் 10MP கேமரா வித் ஃபிக்ஸ்டு அப்பர்ச்சர் ஆஃப் f2.4 67mm லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 3x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் இருக்குது. ஸோ நாம் இப்போது ஸ்பெக் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஆர்மர் 2 அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விக்டர்ஸ் 2 வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஃப்ரேம் வந்து டைட்டானியம் ஃப்ரேம் கிரேட் 5ல் பில்ட் ஆயிருக்கு. ஸோ டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா இது 6.9 inch வித் டைனமிக் LTPO AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 92.5%. சிம் டீட்டெயில் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் சிம் அண்ட் ஒரு eSIM சப்போர்ட் இருக்குது. இது IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 12MP வித் ஃபிக்ஸ்டு அப்பர்ச்சர் ஆஃப் 2.2 26mm வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 வித் One UI 7ல் பில்ட் ஆயிருக்கு. சிப்செட் பார்த்தீங்கன்னா Snapdragon Elite ஃபார் Galaxy யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங், 15 watts ஒயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் 4.5 watts ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 218 grams இருக்கும். இதோட டவுன்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா S Penலேருந்து ப்ளூடூத் சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8K 30fps அண்ட் 4K 120fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். வித் ஸ்டோரியோ சவுண்ட் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. இதோட வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 256GB 12GB RAM, 512GB 12GB RAM, 1TB 12GB RAM, 1TB 16GB RAM அவைலபிளாக இருக்குது. கம்பேர்ட் டு S23 Ultra இதோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸி டைப்பில் அண்ட் கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா S23 Ultra மாதிரி ஷார்ப்பாக இல்லை. ஸோ ஹோல்டு பண்ண நல்லா இருக்குது. பேக் சைடில் கிளாஸ் இருக்காங்காட்டி ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே நல்லாவே தெரியுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு S23 Ultra விட S25 Ultra ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னா Watch 7 44mm. ஸோ இது பார்த்தீங்கன்னா 44mm ப்ளூடூத் வேரியண்ட் மாடல். ஸோ இதோட பில்டு பார்த்தீங்கன்னா சாஃபயர் கிறிஸ்டல் அண்ட் அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதே மாதிரி இதில் ECG அண்ட் பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்ட்ரி இது வந்து வேரி ஆகும். ஸோ
ஸோ டிஸ்பிளே பற்றி பார்த்திங்கன்னா இது வந்து 1.5 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android Wear OS 5 வித் One UI Watch 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சிப்செட் பார்த்திங்கன்னா Exynos W1000 3nm ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்பில்ட் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 32GB 2GB RAM சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் இருக்குது, வைஃபை வித் டியூவல் பேண்ட் சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.3 லோ எனர்ஜி சப்போர்ட் இருக்குது, ஆல்சோ GPS சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதோட ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா குயிக் ரிலீஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட பேட்ரி பார்த்தீங்கன்னா 425 mAh லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 33.8 grams. இதோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்த்தீங்கன்னா சாம்சங் அஃபிஷியல் சைட்லேருந்து வித் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணியிருந்தா அப் டு 30 ஹவர்ஸும் வித் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃப் பண்ணியிருந்தா அப் டு 40 ஹவர்ஸும் சொல்லியிருக்காங்க. பட் ரியல் டைம் யூசேஜுக்கு இது கண்டிப்பாக மாறும். கம்பேர்ட் டு வாட்ச் 5 ப்ரோ, வாட்ச் 7 44mm பார்த்திங்கன்னா திக்னஸும் கம்மியாக இருக்கும் அண்ட் வெயிட்டும் கம்மியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் அலுமினியம் ஃப்ரேம் அண்ட் 3nm ப்ராசஸர். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நன்றி. பை பாய்.